வணக்கம் அன்பர்களே, அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாத பலனை பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதி உச்ச பலம் 11ஆம் இடத்துல, 11ஆம் அதிபதி உங்க ராசியில குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம், 5 கிரகங்கள் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். அப்புறம் என்ன, இந்த மாதம் தொட்டது துளங்கும், எடுத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய தன்மை, உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கு. நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கிறது. குழந்தை பாக்கியம், தன பாக்கியம், பொருளாதாரத்தில் அபிவிருத்தி, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய தன்மை, தொழில் சார்ந்த விஷயத்தில் விருத்தி அடையக்கூடிய தன்மை, வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், திருமணம் சார்ந்த சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள், இப்படி அத்தனை விஷயத்திலும் இந்த மாதம் நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது. அப்போ உங்க ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால இந்த மாதம் உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் திருப்திகரமாக இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? தெளிவான ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு குழப்பத்தில் இருந்த, மன குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். என்ன, கொஞ்சம் பிடிவாத குணம்ங்கிறது மேலோங்கும். தான் நினைத்தது செயல்படுத்தணும் என்கின்ற அந்த விஷயத்துல கொஞ்சம் குறியா இருப்பீங்க. ஏன்னா சனி லக்னத்தை பார்க்குது, உங்க ராசியை பார்க்கக்கூடிய தன்மை. 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய, உங்க வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ வாக்கு நன்றாக இருக்க போகிறது, அதுல எந்த குறைபாடு இல்லை. பணம், உங்களுக்கு கையிருப்பு பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சேரப்போகிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ டாக்குமெண்ட் மட்டும் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இந்த ரிஷபராசி என்பர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கணனி சார்ந்த விஷயங்கள், இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தையும் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. சரி, உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகுமா? நிச்சயமாக பலிதமாகும். தடைபட்ட காரியங்கள், போன மாதத்தில் எந்த விஷயத்துக்காக அதாவது உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் இருந்ததோ அந்த காரியத்தை, அந்த தடைபட்ட காரியத்தை எடுத்து நடத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. சுகஸ்தானத்தை விருத்தி அடையக்கூடிய தன்மை, அதாவது ஒரு அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம். அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய தன்மை, அல்லது இடம் வாங்கக்கூடிய தன்மை, அல்லது வீடு கட்டுறது, வீடு கட்டின வீட்டை வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு காரக கிரகம் யாரு அப்படின்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப காரக கிரகம் வலிமையா இருக்கார். அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா அந்த 4ஆம் அதிபதியும் அங்க 11ஆம் இடத்துல இருக்குது அல்லவா. அப்போ ஒரு வீடு வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது, கட்டின வீட்டை வாங்கக்கூடிய தன்மை, வீட்டை ஆல்டர் பண்ணுவது, இடத்தை வாங்குவது, இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களும் அமையும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த இசை சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட, கதை, கட்டுரை, இந்த மாதிரியான விஷயத்தில் நாட்டத்தை கொண்ட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமாக ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய முயற்சியால, அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தால, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தால, உங்களுடைய பிரார்த்தனைகளால இந்த மாதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார்.
5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அல்லவா? அந்த ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தாலும் 5 கிரகங்கள் அந்த 5ஆம் இடத்தை பார்க்குது. என்னென்ன தடை கொடுத்து கொண்டிருக்கோ அதெல்லாமே நல்லது. ஏன்னா 9 பாக்யாதிபதி பார்க்கிறார். சனியாக இருந்தாலும் பாக்யாதிபதி அல்லவா? உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த சனி பகவான், அவரும் பார்க்கிறார். உங்க ராசி அதிபதியும் இங்க பார்க்குது. குழந்தை காரக கிரகமான குரு பகவானும் பார்க்கிறார். அங்க கேது உட்கார்ந்துருக்கு, ஒரு மெடிக்கல் கிரகம் அங்க உட்கார்ந்துருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இப்படி 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. இதுவரைக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனையாக இருக்கு, ஒரு பிரித்துக்கலாமா, பாக பிரச்சனை ஏதாவது பண்ணிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி இதுவரைக்கும் அந்த எண்ணங்களை கொடுக்காதவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதான் நான் சொல்றேன். 6க்குரியவன் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் தனக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கு. 6க்குரியவன் தனக்கு 6ல போகும்போது கடன் இல்லைன்னு அர்த்தம், எதிர்ப்பு இல்லைன்னு அர்த்தம், வம்பு வழக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்குதுன்னா அதுல வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்குன்னு அர்த்தம். அப்போ கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபராசினருக்கு அமையும். எதிர்ப்புகள் இருக்கு, அதாவது கூட இருந்தவங்களே குழி பறிச்சிட்டாங்க, கூடவே இருந்து நமக்கு எதையாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எதிர்ப்புகள் உங்களை விட்டு மறையக்கூடிய தன்மை. அவங்க யார் உங்களுக்கு உபத்திரம் செய்து கொண்டு இருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள், அல்லது நீங்கள் அந்த இடத்தை விட்டு மாற்றி வேற இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது. அதே சமயத்தில் வேலையில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன். கடனால் அவதிப்பட்டவர்கள் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வும், வழக்கு சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும், ஹெல்த் சார்ந்த விஷயத்தில், அதாவது உடல்நலத்தில் சில தொந்தரவுகள், பிரச்சனைகள் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இதுவரைக்கும் அது என்ன ட்ரீட்மெண்ட், எதை செஞ்சால் அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட், சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாதவர்களுக்கு கூட இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி செய்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். திருமண விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுவோம் அல்லவா? ஸோ அந்த விஷயமாக அந்த குரு பகவான் திருமணஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ இதுவரைக்கும் சனி பார்த்து கொண்டு கெடுத்து, சனி எங்க பார்க்கிறாரோ அங்க ஒரு இக்கணா வைப்பார், ஒரு மாதிரி ஒரு தடையை கொடுப்பார்னு சொல்லுவோம் அல்லவா? அப்போ கடந்த 2.5 வருடங்களாகவே அந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து சில குறைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன். அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்து கொண்டிருக்கலாம், அல்லது திருமண வரனை பார்த்துட்டு சில தடைகளை கொடுத்து கொண்டிருக்கலாம். செட் ஆகாமே இருக்கும், அதாவது ஏதோ ஒரு வகையில் ஒரு செட் ஆகலை, ஒரு சரியான ஒரு பொருத்தம் அமையல அப்படிங்கிற தன்மை இருந்த இந்த ரிஷபராசி என்பவர்கள் இப்போ நிறைய பேருக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அந்த 8 என்பது ஒரு வலி வேதனை சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் அந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார், பாக்யாதிபதி பார்க்குது, 10ஆம் அதிபதி பார்க்குறது அல்லவா? அப்போது வேலையில் கொஞ்சம் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கும். லாபம் உண்டு, நான் அதில் எது சொல்ல, ஒரு அழுத்தம், டென்ஷன், ப்ரெஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு, நல்ல பாக்கியம், குழந்தை பாக்கியம், தன பாக்கியம், வேலை பாக்கியம். நீங்கள் எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பாக்கியத்துக்காக மனதில் நினைத்து உருகி கொண்டு ஒரு தெய்வத்துக்காக, குலதெய்வத்துக்காக உங்கள் இஷ்ட தெய்வத்தோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் உண்டு. குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். குழந்தைகள் மனதில் என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்து படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை. 9ஆம் இடம் பாக்கியம் உள்ளவா? அப்போ குலதெய்வ அருள், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது
ஒரு கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட, ஒரு வானவியல் சம்பந்தப்பட்ட ஒரு ரிசர்ச், அதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பு பேட்டர்ன் பண்ணுறது, ஒரு புதுசாக ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும். 10க்குரியவன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது தொழில் மூலமாக வளர்ச்சியும் மேம்பாட்டையும் கொடுக்கும். நிறைய ரிஷபராசி என்பவர்கள் இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதும், இனி ஏன் நம் சொந்த தொழில் சொந்தமாக உன்னை நிர்வகித்து ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆசைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அப்ப சொந்த தொழில் செய்வதற்கான உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அப்படி செய்யணுங்கிறவங்க உங்க சுய ஜாதகத்தில் கொடுப்பினை இருக்காங்கிறது பாருங்க. ஆனா நிச்சயமாக இந்த மாதம் ஒரு நல்ல எண்ணத்தை விளைவிக்கக்கூடிய தன்மை, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு அடிஷனல் ரெஸ்பான்ஸ் கொடுத்து உங்களை பாராட்டக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு புகழ், பட்டம், பதவி, கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதே சமயத்தில் இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் நல்லவைகள், ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள், நல்ல செய்திகள், நல்ல நியூஸ் கிடைக்கக்கூடிய, குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். 5 கிரகங்கள் உங்க 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டுங்கிறதுனால குலதெய்வத்தை சென்று வழிபட்டாலே உங்களுக்கு அனைத்தும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.